அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் உள்ளிட்ட முக்கிய திருவிழாக்களில் கூடுதல் குடும்ப செலவினத்தை சமாளிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு இவற்றிற்கு பண்டிகை கால முன்பணக் கடன் அளித்து வருகிறது. இக்கடன் ஒரு நாள்காட்டி ஆண்டில் ஒரு நபருக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். மேலும் இக்கடனுக்கு வட்டி கிடையாது. 10 மாதம் தவணைகளாக இது மாத ஊதியத்தில் ஒவ்வொரு மாதமும் ஊதியம் வழங்கும் அலுவலரால் பிடித்தம் செய்யப்பட்டு அரசுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. இத்தொகை பண்டிகை நாளுக்கு முன்னர் விழா முன்பணம் கோரி விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. முதலில் ரூபாய் 500 வழங்கப்பட்ட நிலையில் தற்போது ரூபாய் 10,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முன்பணம் தொகையை பெறுவதற்கு அரசு ஊழியர்கள் களஞ்சியம் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கருவூல ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். எனவே இனிவரும் காலங்களில் அனைத்து பண வரைவு அலுவலர்களும் தங்களது அலுவலகத்தின் அனைத்து பணியாளர்களையும் பண்டிகை முன்பணத்தினை பெற களஞ்சியம் செயலி மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதில் பல்வேறு நடைமுறை சிக்கலை உருவாக்கும் என்பதால் களஞ்சியம் செயலி முறையை ரத்து செய்ய வேண்டும் என அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏனென்றால் தீபாவளி பண்டிகை இன்னும் 1 மாத காலம் இருக்கக்கூடிய நிலையில் களஞ்சியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற உத்தரவை சாத்தியமில்லாத அவசர கதியில் உடன் அமுல்படுத்த முடியாத உத்தரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கருதுகிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக அலுவலக உதவியாளர் முதல் உயர் அதிகாரி வரை பணிபுரிகின்றனர். ஆனால் அத்தனை பேரும் ஆண்ட்ராய்டு செல்போன் வைத்திருப்பார்களா? அப்படியே வைத்திருந்தாலும் எல்லோரும் களஞ்சியம் செயலியை பயன்படுத்த தெரியாதவர்களாக இருப்பார்களா என்றால் சந்தேகம்தான். பல நேரங்களில் தொழில்நுட்ப குறைபாடுகளால் செயலிழந்த செயலியாக களஞ்சியம் செயலி இருக்கிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் கருவூலத்துறையில் அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் போதிய பயிற்சி இல்லை. எனவே பண்டிகை முன்பணத்திற்கு களஞ்சியம் செயலி மூலம்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தாமல் ஊழியர் நலன் கருதி தற்போதைய ஆணையாளரின் உத்தரவை ரத்து செய்து பழைய முறையில் அனுமதித்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நண்பர்களே, தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிடாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.